பெர்க்மான்சு அருளப்பர் புகழ் பாடுவோம். மனமாறு நம் புனிதர் புகழ் பாடுவோம். இரவென்றும் பகலென்றும் நம் வாழ்விலே இடவென்று துயர்வென்று நம்மை காத்திட்டான். அவர் நாமமே தினம் பாடுவே. நாம் எல்லாம் ஒன்றாக பெர்க்மான்சு அருளப்பர் புகழ் பாடுவோம். மனமாறு நம் புனிதர் புகழ் பாடுவோம். அன்பின் தேனருவி அதையெல்லாம் உருகி புனித திருநாமம் தினம் பாடுவோம். நம்மை இன்றளவும் கண்ணின் மணியழுவி காக்கும் புனிதரின் வழி நடப்போம். மாந்தரி வாருங்கள் பாடுங்கள், பெர்க்மான்சு அருளப்பர் புகழ் பாடுவோம். மனமாறு நம் புனிதர் புகழ் பாடுவோம். இரவென்றும் பகலென்றும் நம் வாழ்வில் இடவென்று துயர்வென்று நம்மை காத்திட்டான். அவர் நாமமே தினம் பாடுவே. நாம் எல்லாம் ஒன்றாக பெர்க்மான்சு அருளப்பர் புகழ் பாடுவோம். மனமாறு நம் புனிதர் புகழ் பாடுவோம். இயேசுவில் இனியவர்களே, இந்த மாலை திருப்படியிலே, நவநாள் திருப்படியிலே ஷெரில் வின்னெட்டோ என்பவரது ஆண்மையை பாதலுக்காகவும், அருள் சகோதரி செலின் மேரி அவருடைய ஆண்மையை பாதலுக்காக ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். ஜான் தமியான் மாலதி குடும்பத்திற்கு கடவுள் செய்து வருகிற நன்மைகளுக்கு நன்றியாக, செய்கிற பணிகளை ஆசீர்வதிக்கும்படியாக 6ஆம் வகுப்பில் அடியெடுத்து வைத்திருக்கிற மகன் தயாளான கல்வியிலும் அறிவிலும் ஞானத்திலும் சிறந்து விளங்கும்படியாக, குடும்பத்தில் மறித்த அப்பா அஞ்ஞாசி, அம்மா அமல புஷ்பம், பிள்ளையார் சண்முக தாய் அவருடைய ஆண்மையை பாதலுக்காகவும், அமல புஷ்பம் அவருடைய 14ஆம் ஆண்டு நினைவு நாளில் அவருடைய ஆண்மையை பாதலுக்காக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறார்கள். வழியில் குழுமி இருக்கிற நாம் நம்முடைய தேவைக்காகவும் நம்மளுடைய தேவைக்காகவும் பக்தியோடு மன்றாடுவோம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவில் இனியவர்களே, இந்த நாளிலே நாம் திருத்தூதர் பர்னபாவுடைய நினைவை கொண்டாடுகிறோம். திருத்தூதர் பர்னபா ஊக்குவிக்கும் பண்பு கொண்டவர் என்று அழைக்கப்படுகிறார். தங்களோடு இருந்தவருடைய வாழ்க்கையில் ஒருபடி முன்னேற்றத்தை காண்பதற்கு தன்னால் என்ன செய்ய முடியுமோ அதை செய்வதற்கு எப்பொழுதும் தயாராக இருக்கிறார். இதே பண்பை தான் நம்முடைய பாதுகாவலர் புனித பெர்க்மான்சு அருளப்பரும் கொண்டிருந்தார். இளமையிலே புனிதனாக வாழ வேண்டும் என்கிற ஆர்வம், தான் புனிதன் என்று 4 பேர் நம்மை பாராட்ட வேண்டும் என்பதற்காக அல்ல, மாறாக எனது வாழ்வு மற்றவருக்கு உகந்ததாக இருக்க வேண்டும் என்கிற எண்ணத்தில் தான். எனவே பாதுகாவலர் புனித பெர்க்மான்சு அருளப்பரும் இந்த நாளில் நாம் நினைவு கூறுகிற திருத்தூதர் பர்னபாவும் கொண்டிருக்கிற மனநிலையை கடவுள் நமக்கு தரும்படியாக மன்றாடுவோம். கிறிஸ்துவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளை, புனிதர்களின் உறவை ஏற்றுக்கொள்பவர்கள் நாம் புதுமை நாயகனாக நமது ஆலயத்தில் வீற்றிருக்கும் நம் பாதுகாவலர் புனித பெர்க்மான்சு அருளப்பர் வழியாக வேண்டி இறைவனின் அருள் கொடைகளை பெறுவோமாக. நமது பதில் மொழி: உன்னதமான ஆண்டவரே நம் வாழ்வு. உன்னதமான ஆண்டவரே நம் வாழ்வு. உன்னதமான ஆண்டவரே நம் வாழ்வு. உன்னதமான ஆண்டவரே நம் வாழ்வு. உன்னதரின் பாதுகாப்பில் வாழ்பவர், எல்லா வல்லவரின் நிழலில் தங்கி இருப்பவர், ஆண்டவரை நோக்கி நீரே என் புகலிடம், என் அரண், நான் நம்பியிருக்கும் இறைவன் என்றுரைப்பார்.
உன்னதமான ஆண்டவரே நம் வாழ்வு. ஏனெனில் ஆண்டவர் உம்மை வேடரின் கண்ணியனின்றும் கொன்றழிக்கும் கொள்ளை நோயினின்றும் தப்புவிப்பார். அவர் தம் சிறகுகளால் உம்மை அரவணைப்பார். அவர் தம் இறக்கைகளின் கீழ் புகலிடம் காண்பீர். அவரது உண்மையை கேடயமும் கவசமும் ஆகும். உன்னதமான ஆண்டவரே நம் வாழ்வு. இரவின் திகிலுக்கும் பகலில் பாய்ந்து வரும் அம்புக்கும் நீர் அஞ்ச மாட்டீ. இருளில் உலவும் கொள்ளை நோய்க்கும் நண்பகலில் தாக்கும் கொடிய வாதைக்கும் நீர் அஞ்ச மாட்டீ. உன்னதமான ஆண்டவரே நம் வாழ்வு. தீங்கு உமக்கு நேரிடாது, வாதை உம் கூடாரத்தை நெருங்காது. நீர் செல்லும் இடமெல்லாம் உமை காக்கும்படி தம் தூதருக்கு அவர் கட்டளையிடுவார். உன்னதமான ஆண்டவரே நம் வாழ்வு. உன்னதமான ஆண்டவரே நம் வாழ்வு. தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு தடையாக இருக்கக்கூடிய நம்முடைய பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறினாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கனியான புனிதமையும் வாழ்வதற்கு புனிதனையும் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கருவுக்கு மாட்சிமை உண்டாகுக. உலகினிலே மனதோர்க்கு அமைதியும் உண்டாகுக. புகழுகின்றோம் யாம் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இலங்கும் வல்ல தந்தை இறைவனே, ஏகமகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே. ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் திருச்செம்பறையே, தந்தையின் நின்று என்றென்றுமாய்
போது போதித்த இறைவன் மகனே உலகின் பாவம் போக்குபவரே நீரியம் மீது இறங்குவே. உலகின் பாவம் போக்குபவரே எங்கள் மன்றாட்டை ஏற்றருள்வே. தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே நீயம் மீது இறங்குவே. ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே நீர் ஒருவரே தூயவர். நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னத. தூய ஆவியாரோடு தந்தை இறைவனின் ஆட்சியில் இருப்பவர் நீரே. மன்றாடுவோமாக. இறைவா, நம்பிக்கையாலும் தூயாவியாலும் நிரப்ப பெற்ற புதிய பர்னபாவை பிற இனத்தாரை மனமாற்றும் பணிக்கு என ஒதுக்கி வைக்க ஆணையிட்டீரே. அவர் பெருமுயற்சியுடன் போதித்த கிறிஸ்துவின் நற்செய்தி சொல்லாலும் செயலாலும் உண்மையுடன் அறிவிக்கப்பட செய்தருள்வீராக. உமோடு தூயாவியாரை ஒன்றிப்பில் இறைவனா என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். முதல் வாசகம். பர்னபா தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டு நம்பிக்கை நிறைந்தவராய் பெருந்திரளான மக்களை ஆண்டவரிடம் சேர்த்தார். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 11 இறை வார்த்தைகள் 21 முதல் 26 முடிய மற்றும் 13வது அதிகாரம் 1 3 முடிய. அந்நாட்களில் பெருந்தொகையான மக்கள் நம்பிக்கை கொண்டு ஆண்டவரிடம் திரும்பினர். இந்த செய்தி எருசலேம் திருச்சபையினரிடம் காதில் விழவே அவர்கள் பர்னபாவை அந்தியோக்கியா வரை அனுப்பி வைத்தார்கள். அவர் அங்கு சென்றபோது கடவுளின் அருட்செயலை கண்டு மகிழ்ச்சியடைந்தார். மேலும் உறுதியான உள்ளத்தோடு ஆண்டவரை சார்ந்திருக்குமாறு அனைவரையும் ஊக்கப்படுத்தினார். அவர் நல்லவர், தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டு நம்பிக்கை நிறைந்தவராய் பெருந்திரளான மக்களை ஆண்டவரிடம் சேர்த்தார். பின்பு சவுலை தேடி அவர் தர்சு நகர் சென்றார். அவரை கண்டு அந்தியோக்கியாவுக்கு அழைத்து வந்தார். அவர்கள் ஓராண்டு முழுவதும் அந்த சபையாரோடு கூடவே இருந்து பெருந்திரளான மக்களுக்கு கற்பித்து வந்தார்கள். அந்தியோக்கியாவில்தான் முதல் முறையாக சீடர்கள் கிறிஸ்தவர்கள் என்னும் பெயரை பெற்றார்கள். அந்தியோக்கியா திருச்சபையில் பர்னபா, நிகர் எனப்படும் சிமியோன், சிரோன் ஊரானாகிய லுக்கியூ, குறுநில மன்னன் ஏரோதுடன் வளர்ந்த மனாயின், சவுல் ஆகியோர் இறைவாக்கினராகவும் போதகராகவும் இருந்தனர். அவர்கள் நோன்பிருந்து ஆண்டவரை வழிபடும் போது தூய ஆவியார் அவர்களிடம், பர்னபாவையும் சவுலையும் ஒரு தனிப்பட்ட பணிக்கென வையுங்கள் என்று கூறினார். அவர்கள் நோன்பிருந்து இறைவனிடம் வேண்டினார்கள். தங்கள் கைகளை அவ்விருவர் மீது வைத்து திருப்பணியில் அமர்த்தி அவர்களை அனுப்பி வைத்தார்கள். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பதிலுரை பாடல். பல்லவி. பிற இனத்தார் கண்முன்னே ஆண்டவர் நீதியை வெளிப்படுத்தினார். பிற இனத்தார் கண்முன்னே ஆண்டவர் நீதியை வெளிப்படுத்தினார். ஆண்டவருக்கு புதியதொரு பாடல் பாடுங்கள், ஏனெனில் அவர் வியத்தகு செயல்கள் புரிந்துள்ளார். அவருடைய வலக்கரமும் புனிதமிகு புயமும் அவருக்கு வெற்றியை அளித்துள்ளன. பல்லவி. பிற இனத்தார் கண்முன்னே ஆண்டவர் நீதியை வெளிப்படுத்தினார். ஆண்டவர் தம் மீட்பை அறிவித்தார். பிற இனத்தார் கண்முன்னே தம் நீதியை வெளிப்படுத்தினார்.
இஸ்ரேல் வீட்டாருக்கு வாக்களிக்கப்பட்ட தமது பேரன்பையும் உறுதிமொழியையும் அவர் நினைவு கூர்ந்தார். உலகெங்கும் உள்ள அனைவரும் நம் கடவுளாகிய அருளிய விடுதலையை கண்டனர். பல்லவி. பிற இனத்தார் கண்முன்னே ஆண்டவர் நீதியை வெளிப்படுத்தினார். உலகெங்கும் வாழ்வோரே அனைவரும் ஆண்டவரை ஆர்ப்பரித்து பாடுங்கள், மகிழ்ச்சியுடன் ஆர்ப்பரித்து புகழ்ந்தேத்துங்கள். பல்லவி. பிற இனத்தார் கண்முன்னே ஆண்டவர் நீதியை வெளிப்படுத்தினார். யாழினை மீட்டி ஆண்டவரை புகழ்ந்தேத்துங்கள், யாழினை மீட்டி இனிய குரலில் அவரை வாழ்த்தி பாடுங்கள். ஆண்டவராகிய அரசரின் முன்னே எக்காலம் முழங்கி கொம்பினை ஊதி ஆர்ப்பரித்து பாடுங்கள். பல்லவி. பிற இனத்தார் கண்முன்னே ஆண்டவர் நீதியை வெளிப்படுத்தினார். நீங்கள் போய் எல்லா மக்களினத்தாரையும் சீடராக்குங்கள். இதோ உலக முடிவு வரை எந்நாளும் நான் உங்களுடன் இருக்கிறேன் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா. 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 ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உன் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. புனித மத்தேயு எழுதியபடி நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தி 10ஆம் அதிகாரம் 7 முதல் 13 முடிய உள்ள இறை வார்த்தைகள். அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களை நோக்கி கூறியது: நீங்கள் செல்லும்போது விண்ணரசு நெருங்கி வந்துவிட்டது என பறைசாற்றுங்கள். நலம் குன்றியவர்களை குணமாக்குங்கள், இறந்தோரை உயிர் பெற்றெழச் செய்யுங்கள், தொழுநோயாளரை நலமாக்குங்கள், பேய்களை ஓட்டுங்கள். கொடையாக பெற்றீர்கள், கொடையாகவே வழங்குங்கள். பொன், வெள்ளி, செப்பு காசு எதையும் உங்கள் இடை கச்சைகளில் வைத்து கொள்ள வேண்டாம். பயணத்திற்காக பையோ, 2 அங்கிகளோ, மிதியடிகளோ, கைத்தடியோ எடுத்துக்கொண்டு போக வேண்டாம். ஏனெனில் வேலையான் தம் உணவுக்கு உரிமை உடையவரே. நீங்கள் எந்த நகருக்கோ ஊருக்கோ சென்றாலும் அங்கே உங்களை ஏற்க தகுதி உடையவர் யாரென கேட்டறியுங்கள். அங்கிருந்து புறப்படும் வரை அவரோடு தங்கியிருங்கள். அந்த வீட்டுக்குள் செல்லும் பொழுதே வீட்டாருக்கு வாழ்த்து கூறுங்கள். வீட்டார் தகுதி உள்ளவராய் இருந்தால் நீங்கள் வாழ்த்தி கூறிய அமைதி அவர்கள் மேல் தங்கட்டும். அவர்கள் தகுதி அற்றவர்களாய் இருந்தால் அது உங்களிடமே திரும்பி வரட்டும். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். இயேசுவில் இனியவர்களே, இந்த நாளிலே நாம் திருத்துதர் பர்னபாவுடைய நினைவை கொண்டாடுகிறோம். ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன், திருத்துதர் என்பவர் கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்டவராக இருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவால் தனிப்பட்ட விதத்தில் அழைக்கப்பட்டவராக இருக்க வேண்டும்.
மத்தியாவை 12வது திருத்தூதராக திருத்தூதர்கள் சேர்த்து கொண்டார்கள், சீட்டு குலுக்கி போட்டார்கள். ஆனால் பர்னபாவை ஏன் திருத்தூதர் என்று சொல்லுகிறோம்? திருத்தூதர் யார்? திருத்தூதர் என்பவர் அனுப்பப்படுகிறவர். ஆண்டவருடைய பணிக்காக யார் செல்கிறாரோ அவர் திருத்தூதர். இனி அவர்களே, இன்றைய முதல் வாசகத்தில் பார்க்கிறோம், ஒரு திருத்தூதருடைய மனநிலையை புனித பர்னபா எப்படி கொண்டிருந்தார் என்பது வெளிப்படுகிறது. முதல் வாசகம் சொல்கிறது, பெருந்திரளான மக்கள் அந்தியோக்கியாவிலே கடவுளினுடைய பாதத்திற்கு திரும்புகிறார்கள். அவருடைய நம்பிக்கையினால் தூண்ட பெற்று அல்லது இயேசுனுடைய வார்த்தைகளால் கவரப்பட்டு அவர்கள் புதிய வாழ்விற்கு தயாராகிறார்கள். பெருந்திரளான மக்கள் வருகிறார்களே, அவர்களை உற்சாகப்படுத்தி இந்த வாழ்விலே அவர்களை நிலைத்திருக்க செய்வதற்கு யாரை அனுப்பலாம் என்று யோசிக்கிற பொழுது அதற்கு தகுதியான மனிதராக பர்னபா இருக்கிறார். எனவே யார் ஒருவர் நல்ல செயல்கள் செய்கிற ஒருவரை ஊக்கப்படுத்துகிறாரோ அவர் திருத்தூதர். ஆண்டவருடைய வாழ்விற்கு ஏற்றபடி வாழ முயற்சி செய்கிற ஒருவரை உற்சாகப்படுத்தி உன்னால முடியும், இது ஆண்டவருடைய வாழ்வு, ஆண்டவர் கொடுக்கிற பாதை, உனக்கான ஒரு ஆசீர்வாதம், நீ முன்னே வா, நீ செல், ஆண்டவர் உன்னோடு இருக்கிறார், நான் உனக்காக ஜெபிக்கிறேன், நான் உன்னை பாதுகாத்துக் கொள்கிறேன், உன்னுடைய ஜெப வாழ்விலே உன்னுடைய விசுவாச வாழ்விலே நான் உன்னோடு பங்கெடுக்கிறேன் என்று சொல்லி யார் ஊக்கப்படுத்துகிறார்களோ அவர்கள் திருத்தூதராக இருக்க முடியும். அப்படிப்பட்ட மனநிலை கொண்டவராக புனித பர்னபா இருக்கிறபடியால் எல்லா திருத்தூதர்களும் சேர்ந்து ஒன்றாக வந்து எல்லா சீடர்களும் ஒன்று கூடி பர்னபாவை அந்த பணிக்காக அனுப்புகிறார்கள். இனி இவர்களே, பர்னபா அந்த செயலை செய்வதற்கு தகுதியானவர். எவ்வளவு பெரிய கூட்டமாக இருந்தாலும் சரி, எவ்வளவு நம்பிக்கையாளர்கள் இருந்தாலும் சரி, அவர்களை ஒருங்கமைத்து ஆண்டவருக்குரிய மக்களாக வளர்த்தெடுப்பதற்கு உதவி செய்ய பர்னபாவால் முடியும் என்று சொல்லிதான் பர்னபாவை தேர்ந்தெடுத்து அனுப்புகிறார்கள். ஆனால் பர்னபா என்ன செய்கிறார் பாருங்கள், சவுலை தேடி செல்கிறார். போகிற போக்கில் எனக்கு உதவிக்கு செய்ய ஒரு ஆள் தேவை அப்படிங்கிறதுக்காக இல்லை. இந்த சவுல் யாரு? நமக்கு எல்லாருக்குமே தெரியும். யார் இந்த சவுல்? ஆண்டவருக்கு விரோதமாக இருந்தவர், இப்படிதானா? ஆண்டவருக்கு விரோதமான இல்லை, ஆண்டவர் சார்ந்திருந்த மக்களுக்கு விரோதமாக இருந்தார், புதிய நெறிமுறைக்காக இருந்தார். ஏனென்றால் பவுல் சொல்வார், நான் ஒரு பரிசேயன், கடவுளுடைய சட்டங்களை நுணுக்கமாக கடைபிடித்தவன். அவன் எப்படி எதிராக இருக்க முடியும்? ஆனால் கடவுள் யார் என்று அவன் அறிந்து கொள்ளவில்லை. எனக்கு இயேசு சொல்வார், நீ துன்புறுத்துகிற இயேசு நானே. அப்படின்னா நீ ஏன் சார்பாக தான் இருக்கிற, ஆனால் நான் யாருன்னு தெரியாமல் என்னை பின்பற்றி கொண்டு இருக்கிறேன். அப்போ நான் யார் அப்படின்னு சொல்லி கடவுள் வெளிப்படுத்துகிறார். ஆனால் எல்லாருமே என்ன நினைச்சாங்க, சவுல் ஆண்டவருக்கு எதிரானவன், எனவே தான் எல்லா மக்களையும் அவர் கொன்றளிக்கிறார். இந்த சவுளை கடவுள் தடுத்து ஆள் கொடுக்கிறார். அது எல்லாருக்குமே அந்த கதை தெரியும், அப்படிதானா? தடுத்து ஆள் கொள்ளப்பட்ட சவுல் பார்வை இழந்து போகிறார். அனனியா அவர் மீது கைகள் வைத்து ஜெபிக்க அவருக்கு பார்வை கிடைக்கிறது. கிடைச்ச உடனே என்ன செய்தாரு? பயங்கர உற்சாகமா இயேசு கிறிஸ்து தான் ஆண்டவர் என்று அறிவிக்கிறார். எங்கெல்லாம் போறாரோ அங்கெல்லாம் தர்க்கம் பண்ணுகிறார், இயேசு கிறிஸ்து தான் ஆண்டவர், வேறு யாருமே ஆண்டவர் கிடையாது. யார் நம்புவா? நேற்று வரைக்கும் வாள் எடுத்து வீடு வீடா தேடி போய் கொண்டவன் திடுதுப்புன்னு நல்லவன் ஆயிட்டானே, அப்படிதானா? நம்ம கூட வாழ்ற ஒருத்தர் நமக்கு பிடிக்காதவரா இருக்காரு, திடீர்னு ஒரு நல்லவன் ஆயிட்டானா நம்ம என்ன சொல்லுவோம்? எதுக்கு ஆட்டையை போட போறான்னு தெரியலையே, எதுக்கு நடிக்கிறான்னு தெரியலையே, என்ன செய்ய காத்திருக்கான்னு தெரியலையே, இவனா அமைதியா பேசுறான், இவங்களாம் அப்படி இருக்காங்க, சிக்கலா இருக்கும், கொஞ்சம் அமைதியாவே இருக்கும், எங்க போய் நிக்குதோ பார்த்துக்கிடலாம். உடனடியாக நல்லவனாக மாறுகிற ஒருவரை நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியாது. அவர் மீது ஒரு விதமான பயம், பதட்டம், நடுக்கம் இருக்கதான் செய்யும். எனவே சவுல் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான் உண்மையான மெசியா என்று அறிக்கை இடுகிற பொழுது அவர்களால் நம்ப முடியல. அது எப்படி இவன் சொல்றது, அது எப்படி உண்மையா இருக்க முடியும், இவன் வேற எதுவும் பிளான் பண்றானா, திட்டம் போடுறானா தெரியல, நம்ம ஆமான்னு சொல்லிட்டோம்னா அப்படி இயேசுவை சார்ந்தவன் தானே, வா அப்படின்னு கூட்டிட்டு போயிடுவானோ என்று சொல்லி எல்லாரும் பயப்படுறாங்க, திருத்துதர் உட்பட. பர்னபா பேசி பார்க்குறாரு, ஆனால் யாரும் ஏற்றுக்கிறதுக்கு தயாரா இல்லை, ஏன்னா உயிர் பயம் இல்ல. அதனால சவுலுக்கு என்ன ஆகி போச்சுன்னா கோபம் வந்துருச்சு. நான் இயேசுவுக்கு எதிராக இருக்கிற பொழுது, திருச்சபைக்கு எதிராக இருக்கிற பொழுது என்னை நம்பிய திருச்சபை நான் அவர்களுக்கு சார்பாக கடவுளுக்கு சாட்சியாக மாறுகிற பொழுது என்னை நம்பவில்லை. அந்த கோபத்தில் நினைச்சிட்டாரு சவுலு, வாங்கடா அந்த கடவுளை நான் தனியாகவே வணங்கிட்டு போறேன் சொல்லி கிளம்பிடுறார். இப்போ பர்னபா என்ன செய்கிறார், எந்த ஒரு ஆன்மாவும் அழிந்து விடக்கூடாது,
ஒரு பெரும் கூட்டம் இயேசுவை சார்ந்த மக்களாக, மனிதர்களாக அவருடைய விழுமியத்துக்கு ஏற்படையாக வாழ்வார்கள் என்று சொன்னால், அவர்களுக்கு முதல்வராக சவுலும் இருக்க வேண்டும். ஏனென்றால் அவனை கடவுள் நேரடியாக அழைத்தார். இப்ப விட்டுட்டோம்னா அவர் தனியா வாழ்ந்துட்டு போயிடுவார். ஆனால் கடவுள் அதற்கான அழைப்பு அவனுக்கு கொடுக்கவில்லை. எல்லா மக்களுக்கும் என்றுதான் கடவுள் அவரை அழைத்திருந்தார் என்று சொல்லி அந்தியோக்கியா போறதுக்கு முன்னாடி பர்னபா என்ன செய்கிறார்? சவுலை தேடி சென்று தர்ஸ் நகரத்தில் போய் அவரை கண்டுபிடிச்சி கூட்டிட்டு போறார். சவுல் சரி வாரேன்னு சொல்லியிருப்பாரா? வேணாம் படி போப்பா, நான் மறுபடியும் வந்து சொல்லுவேன், அவன் நம்ப மாட்டாங்க, மறுபடியும் மூக்க உடைப்பாங்க, அதனால நான் செய்ய தயாரா இல்லை, நீ போய் உன் வேலையை பாரு, நான் போய் என் வேலையை பாருங்கன்னு சொல்லியிருப்பார். ஆனால் பர்னபா அவரை தயார்படுத்துகிறார், தகுதிப்படுத்துகிறார். வா, கடவுள் உனக்கு கொடுத்த அழைப்பை நீ வீணாக்க வேண்டாம். கடவுள் கொடுத்திருக்கிற அழைப்பை வாழ்வதற்கு நான் உனக்கு உதவி செய்கிறேன். கூட்டிட்டு போறார். அவர்கள் எல்லாம் இணைந்து போகிறார்கள். அதற்கு அடுத்துதான் விவிலியம் சொல்கிறது, அந்தியோக்கியாவில் தான் முதன்முறையாக சீடர்கள் கிறிஸ்தவர்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள். ஏன் அவங்க கிறிஸ்தவர்கள் அழைக்கப்படுறாங்க? யார் மனம் உடைந்து ஒதுங்கி கொள்கிறார்களோ அவர்களையும் சேர்த்து கொள்கிறார்கள். ஒரு கிறிஸ்தவம் என்பது தேடி செல்வது, கிறிஸ்தவம் என்பது ஊக்கப்படுத்துவது, கிறிஸ்தவம் என்பது உடைந்து போனவர்களை, ஒதுங்கி செல்கிறவர்களை, வரவே வேண்டாம் அத்துட்டு போறவங்களை பிடிச்சு வச்சுக்கிறார். இந்த பணியை பர்னபா செய்கிறார். எனவே தான் அவரை திருத்தூதர் என்று சொல்லி திருச்சபையை கௌரவப்படுத்துகிறது, மரியாதை செய்கிறது. இனி இவர்களை திருத்தூதர் பர்னபாவுடைய நினைவை கொண்டாடுகிற இந்த நாளில் நாமும் அவரை போன்று வாழ்வதற்கான மனநிலையை வேண்டுவோம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து நாமும் 4 பேருக்கு ஊக்கம் கொடுக்கிற நல்ல மக்களாக வாழ்வதற்கான ஆற்றலை, ஆசீர்வாதத்தை கொடுப்பாராக. எழுந்து கொள்வோம். நம்முடைய பாதுகாவலர் புனித பெர்க்மான் சரளப்பர் கூட பிறருக்கான வாழ்க்கை வாழ்வதற்கான முயற்சி செய்தவர். தன்னுடைய ஜெபங்களில் இருக்கலாம், தன்னுடைய வாழ்க்கையில் இருக்கலாம், மற்றவர்களுக்கு பயனுள்ள வாழ்க்கை வாழ்வதற்கான வழிமுறைகளை கற்றுக் கொடுத்தவர். தன் தந்தைக்கு கூட செல்வத்தை சேர்ப்பதல்ல, தன்னை பெருக்கிக் கொள்வதல்ல வாழ்க்கை, மாறாக கடவுளுக்கு உகந்த வாழ்க்கை என்பது செல்வங்களை பகிர்ந்து கொடுப்பது என்று சொல்லி தன்னுடைய தந்தைக்கு கூட மனமாற்றத்தை கொடுத்தவர். அப்படிப்பட்ட திருத்தூதரை, அப்படிப்பட்ட நல்ல புனிதரை நம்முடைய பாதுகாவலராக கொண்டிருக்கிறோம். எனவே அவர் வழியாக கடவுள் நம்மை ஆசீர்வதிக்கும்படியாக அவருடைய பரிந்துரையை நாடுவோம். ஏழைகளின் ஆதரவற்றவர்களையும் அன்புடன் அரவணைப்பர் எங்களின் வறுமை துன்பம் நீக்கி மன அமைதியுடனும் குடும்ப சமானத்துடனும் நல்வாழ்வு வாழ வழிவகுக்க வேண்டும் என்று இளமையிலே புனிதராக வாழ்ந்தோம் போல எமது பங்கில் உள்ள குழந்தைகள் கல்வி ஞான ஒழுக்கத்தில் சிறந்து விளங்கவும், பெரியவர்களுக்கு கீழ்ப்படிந்து புண்ணியத்தில் வளரவும், இறைவனால் குறிக்கப்பட்ட வாழ்க்கை நிலையை தெரிந்து கொண்டு உத்தம மக்களாய் வாழவும் தேவையான வரத்தை பெற்றுத்தர வேண்டும் என்று பெற்றோர்கள் தங்கள் அனைத்தின் மேன்மைகளை உணர்ந்து தங்களது நல்வாழ்வாய் பிள்ளைகளுக்கு முன்மாதிரியாய் இருந்து அவர்களை தேவ பயத்திலும் பிறர் அன்பிலும் வளர்க்கவும், எங்கள் வாழ்க்கை நிலையை கடமைகளை பிரமாணிக்கமாக நிறைவேற்றி வேண்டிய உதவியை தந்தரல வேண்டும் என்று புனித பெர்க்மான் சரளப்பரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். விசுவாசத்தின் விளைநிலமான எம் கிறிஸ்தாஜபுரம் பங்கிலிருந்து இறை அழைத்த அதிக எண்ணிக்கையில் பெருகவும் நிறை அழைத்த பெற்றிருப்பவர்கள் அதில் நிலைத்திருந்து மிகுந்த கனி தர வேண்டும் என்று புனித பெர்க்மான் சரளப்பரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நல்ல மழைப்பொழிவும் நீர்நிலைகள் பெருகவும் விவசாயம் சார்ந்த தொழில்கள் செழிப்படையும் கால்நடைகள் நோயிலிருந்து விருத்தியடையும் வேண்டும் என்று புனித பெர்க்மான் சரளப்பரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக அமைதியில் மன்றாடுவோம். ஆண்டவரே, எங்களை அன்பு செய்கிறவரே, எங்களுடைய வாழ்க்கையை ஒவ்வொரு நாளும் நீர் எங்களை தட்டி கொடுக்கிறேன். நேற்றைய நாளை விட இந்த நாள் சிறந்ததாக இருக்கும்படியாக, வாழும்படியாக எங்களை உற்சாகப்படுத்துகிறேன். நாங்கள் பல நேரங்களில் பாவத்தில் வீழ்ந்து போனாலும் புதிய நாளை கொடுத்து, புதிய ஆசீர்வாதத்தை கொடுத்து, புதுமையை நோக்கி எங்களை வழிநடத்துகிறேன். முதுமையிலான இந்த கிருபைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர், நீர் தொடர்ந்து எங்களை ஆசீர்வதித்திரணும்.
மனங்கள் வழியாக, வார்த்தைகள் வழியாக, எண்ணங்களாக, இயக்கங்களாக, பெருமூச்சுகளாக நாங்கள் எழுப்பிய எல்லா செபங்களுக்கும் கனிவோடு செவி சாய்ப்பீராக. இவற்றையெல்லாம் தந்தைகளை ஆசீர்வதிக்குமாறு எங்கள் ஆண்டவர் ஆகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். ஆமென். காணுங்கள் பாடும் வேளை ஆனந்தமே ராகம் அர்ப்பணித்தே என் ஆருயிரை வாழ்வின் கரங்களில் கையளித்தே. காணுங்கள் பாடும் வேளை உம்மடி அமர்ந்து உன்னை படைத்த உறவென்றாகுமா? பொன்மொழி கேட்டு என் வழி வாழ்ந்து உன்னிடம் சேர்க்குமா? உம்மடி அமர்ந்து உன்னை படைத்த உறவென்றாகுமா? பொன்மொழி கேட்டு என் வழி வாழ்ந்து உன்னிடம் சேர்க்குமா? உன் பணி தொடர்ந்து வருகின்றேன், உள்ளத்தை தருகின்றேன், எந்த உள்ளத்தை தருகின்றேன். கானங்கள் பாடும் வேளை. சகோதர சகோதரிகளே, என்னுடையது உங்களுடையதுமான பலி எல்லாமல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் தமது நன்மைக்காகவும் புனித திரு அவை நலனுக்காகவும் உமது கையின்று பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உமக்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட காணிக்கைகளை உமது ஆசியால் புனிதப்படுத்த உமை வேண்டுகின்றோம். பிற இனத்தாருக்கு நற்செய்தியின் ஒளியை கொண்டு செல்ல புனித பர்னபாவை தூண்டிய உமது அன்பு தீ எங்கள் உள்ளங்களிலும் பற்றி எரிய செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளார். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரை தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். ஏனென்றால் உமது திரு அவை உம்முடைய புனிதத்தின் அடையாளமாகவும் என்றும் எம்மன்னகத்தில் விளங்கவும் மக்கள் அனைவருக்கும் விண்ணக படிப்பினைகளை வழங்கவும் அது திரு தூதர்களை அடித்தளமாக கொண்டு நிலைத்திருக்கவும் செய்தருளினீ. ஆகவே நாங்கள் இன்றும் என்றென்றும் வானதூதர்களின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து இதயப்பற்றதலோடு உமது புகழை பாடி ஆர்ப்பரிப்பதாவது. தூயவர் 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 வான்படைகளின் கடவுளமாண்டவர், விண்ணகம் மண்ணகம் உமது மாட்சியால் நிறைந்துள்ள உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசி பெற்றவர்.
உன்னதங்களிலே ஹோசன்னா, உன்னதங்களிலே ஹோசன்னா. ஆண்டவரே, நிர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்தே காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அழைத்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவன் நம்மை இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, வருமளவும் உமது இரவில் அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரை, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமணின்று மக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் இணைகளை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, மறை மாவட்ட நிர்வாகி பேரருள் திரு மோட்சராஜன், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுடைய செரலும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் முகுந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரே எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்ட இறைவடி பிணையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகிலிருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு
உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரை தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளவும் உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் இமைப்பராகி இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் திருச்செம்பரி உலகின் பாவம் போக்கும் இறைவனின் திருச்செம்பரி உலகின் பாவம் போக்கும் இறைவனின் திருச்செம்பரி எமக்கு அமைதியை அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். என் உயிருக்குள் உயிராய் பாவா, அருள் தரும் போது இறைவா, நல்லாற்றலாய் என்னுள்ள பாவா. பாவா இறைவா வாழ்வின் உறவாய் என் உயிரை சுவை பாவா. பாவா இறைவா வாழ்வின் உறவாய் உயிர் தரும் உணவே இறைவா, என் உயிருக்குள் உயிராய் பாவா. உயிருள்ள விருந்தே,
எழில் வாவா நிரந்தர வாழ்வின் தேவா நிரந்தர வாழ்வின் தேவா நிம்மதி வாழ்வழியில் வாவா நிம்மதி வாழ்வழியில் வாவா வாவா இறைவா வாழ்வின் ஓரவழியாய் இயேசுவில் வாவா வாவா இறைவா வாழ்வின் ஓரவழியாய் இயேசுவில் வாவா உயிர் தரும் உணவே இறைவா என் உயிருக்குள் உயிராய் வாவா அருள் தரும் ஊற்றே இறைவா நல்லாற்றலாய் என்னுள்ள வாவா வாவா இறைவா வாழ்வின் உறவாய் இயேசுவில் வாவா வாவா இறைவா வாழ்வின் உறவாய் இயேசுவில் வாவா. இயேசுவின் இவர்களே, நாளை தினம் குருசுமலையில் அமைந்திருக்கிற கொடியேற்பது அந்தோணியாருடைய கவியிலே மாலை 7 மணிக்கு கொடியேற்றம் திருவிழா தொடங்குகிறது. நாளை கொடியேற்றம், சனிக்கிழமை மாலை 7 மணிக்கு திருவிழா திருப்பலி சப்பரபவனி, ஞாயிற்றுக்கிழமை காலை 10:30 மணிக்கு கருணை ஆசீர்வாதம், தொடர்ந்து 11:30 மணிக்கு பெருவிழா திருப்பலியும் நடைபெறும். எனவே இந்த திருநிகழ்வுகளே கலந்து கொள்ளும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அனைவரும் எழுந்து கொள்வோம். நம்முடைய பாதுகாவலர் மூலமாக நாம் பெற்றுக்கொண்ட எல்லா நலன்களுக்காகவும் ஆண்டவரிடம் நன்றி கூறுவோம். எங்கள் துன்ப துயரத்தை நீக்கி எங்கள் குடும்பங்களில் அமைதியும் சமாதானத்தையும் நாங்கள் இறைவனின் அன்பில் நிலைத்திருக்கும் அருளையும் பெற்றுக் கொடுத்ததற்காக புனித பெர்க்மான் சரளப்பரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் எல்லா வகையிலும் வேதனை உற்றாலும் ஒடுங்கி போவதில்லை, மனக்கலக்கம் அடைந்தாலும் மனம் முடைவதில்லை, துன்புறுத்தப்பட்டாலும் இறைவனால் கைவிடப்படாமல் இருக்கிறோம் என்ற நம்பிக்கை எங்களுக்கு உணர்ந்ததற்காக புனித பெர்க்மான் சரளப்பரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் பாவிகளா இருந்தாலும் இன்னும் உயிர் வாழ்கிறோம், துயரத்தில் ஆழ்ந்தவர்களாய் தென்பட்டாலும் எப்போதும் மகிழ்வுடன் இருக்கிறோம் என்று உணர்ந்து எங்கள் கடமைகளை நாங்கள் நிறைவேற்ற அருள் புரிந்ததற்காக புனித பெர்க்மான் சரளப்பரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உமது வல்லமை மிக்க இடைவிடா மன்றாட்டால் நாங்கள் இதுவரை அடைந்துள்ள எல்லா உடல் உள்ள ஆன்மீக நலங்களுக்காக புனித பெர்க்மான் சரளப்பரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நாம் ஒவ்வொருவரும் தனிப்பட்ட முறையில் அடைந்துள்ள உதவிகளுக்காக புனித பெர்க்மான் சரளப்பருக்கும் அவர் வழியாக ஆண்டவருக்கும் நன்றி சொல்லுவோம். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நிலை வாழ்வின் பிணையான இத்திருவுணவை உட்கொண்ட நாங்கள் உம்மை பணிந்து வேண்டுகின்றோம். அதனால் திருத்தூதரால் புனித பர்னபாவின் நினைவை நாங்கள் அடையாள முறையில் கொண்டாடி மறைபொருளை தெளிவாக கண்டுணரும் பேறு பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். நோயாளிகளுக்காக மன்றாடுவோம். ஆண்டவரே, உம்முடைய படைப்புகள் யாவும் உம்மை புகழுக. உம்முடைய புனிதர்கள் உம்மை வாழ்த்துவார்களாக. புனிதர்களின் உமது வல்லமை நினைத்து மகிழ்ச்சி அடைவார்கள். உமது மீட்பை நினைத்து அக்களிப்பார்கள். புனிதர்களின் உள்ளத்து விருப்பம் நிறைவு பெறச் செய்தீர். ஆண்டவரை நம்புகிறவர் ஆசீர் பெற்றவர். புனித பெர்க்மான் சரளப்பரின் புகழையும் அவரது மேலான பெயரையும் என் நாவே களி கூர்ந்து வாழ்த்துவாயாக. புனித பெர்க்மான் சரளப்பரி, உமது இரக்கம் உள்ள உதவியை தந்தருளும். எங்களுக்காக பரிந்து பேசியருளும். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இணைந்து ஜெபிப்போமாக. இரக்கம் நிறைந்த ஆண்டவரே, ஆறுதலெல்லாம் அளிக்கும் இறைவா, நோயற்றோர் உடல்நலம் தேடி உம்மை வந்தார்கள் என்ற இறைவார்த்தைக்கு ஏற்ப நோயற்றவராகிய நாங்கள் தாழ்மையோடும் விசுவாசத்தோடும் உம்மை நாடி வந்திருக்கின்றோம். உடல் மனநோயால் வருந்தும் உம் ஊழியரை பாரும். உம் மக்களான எங்களுக்கு ஆறுதல் தாரும். இவ்வாலயத்தை தேடி வந்துள்ள எல்லா நோயாளிகளையும் சந்தித்து
தொட்டு குணப்படுத்தி எங்களுக்கு துணையாயிரும். நாங்கள் துன்பங்களினால் தீமையடைந்து உமது இரக்கத்தினால் விரைவில் குணமடையும்படி அருள் புரியும். நீர் நீட்டி கொடுக்கும் வாழ்நாளெல்லாம் உமது நன்மை தனத்துக்கும் குணமாக்கும் ஆற்றலுக்கும் சான்று பகர செய்தருளும். என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவரே உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். நம் பாதுகாவலராகிய வல்லமை மிக்கப்படுத்த பெர்க்மான் சரளப்பரின் பரிந்துரையால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை பாதுகாக்க உங்கள் நடுவிலும், உங்களை ஆதரிக்க உங்களோடும், உங்களுக்கு காவலாயிருக்க உங்களுக்கு பின்னும், உங்களை குணமாக்க உங்களுக்குள்ளும், உங்களை ஆசீர்வதிக்க உங்கள் மேலும் இருப்பாராக. எல்லாரும் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. புனித பெர்க்மான் சல்லப்பர்